You are watching Grace Television. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்கிற அநேகர் இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதும் அவங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுமாக எங்களிடத்தில் சொல்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு பாஸ்டர், இந்த காலை நேரத்தில் ஒரு பாஸ்டர் பேசினார், அவர் ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நேற்று தினத்தில் நீங்கள் பேசினது ஆசீர்வாதமாக அப்படி சொல்லி அநேகர் இந்த காரியங்கள் நிமித்தமாக, இந்த செய்திகள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுகிறத அவங்களுடைய பதிவிடுகிறாங்க. அதனால் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த மற்ற உங்களுடைய உறவினர்களுக்கு, தூர இடத்துல இருக்கிறவங்க யாராவது இருக்கட்டும், அவங்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்க. அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வெளி தேசத்தில் இருக்கிறவங்க, பட்டாளத்தில் இருக்கிறவங்க, இல்லை வெளி மாநிலத்தில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்தில் 7லேருந்து 7:10 வரையிலும் வருகிற இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மற்ற இல்லாதபடிக்கு இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தினந்தோறும் காலையில் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைங்க, இன்றைக்கி நல்லா யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் குறை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்கிட்ட ஒரு குறை இருக்குது, நான் இப்படி குறையாக இருக்கிறேன், எனக்குள்ளே ஒரு பலவீனம், இதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிறதான ஒரு அவவிசுவாசமான ஒரு தகவல்கள், காரியங்கள். நல்லா நீ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி சாத்தான் பல விதத்தில் ஜனங்களை எப்படியாகலும் வஞ்சித்து போடணும், முன்னேற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சூழ்நிலைகளை மாறுபட்டு வஞ்சகங்கள், இச்சகங்கள், கசப்பு, போராமை, பொச்சிரிப்பு இவைகள் எல்லாவற்றையும் பிசாசு கொண்டு வருகிறான். அதுக்கு அருமையான தேவஜனமே, அப்போது இப்படிப்பட்ட குறைபாடுகளுக்குள்ளாக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறைகளினால் கட்டப்பட்டு இருக்கிறது, குறைகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைங்க. இந்த குறைகள் மாறப்படணும், இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறப்படணும். குறைவுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை நிறைவாக இருக்கணும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் விரும்புவீர்களானால் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம், இந்த தெய்வன் தான் வாழ்க்கையில் நிறைவான ஒரு தெய்வமாக இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை நீ ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீ வாழ்வேனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றி நிறைவான காரியங்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகம் ஆண்டவர் எல்லா விதத்திலும் பாதுகாத்துறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை. அவர் பார்ஷாலிட்டியை பார்க்க மாட்டார். பட்சபாதத்துக்குள்ள ஒருபோதும் ஜனங்களை நடத்துகிற எல்லாரும் சமமாய் பார்க்கிறவர். எல்லாருக்காகவும் தான் இயேசு உலகத்தில் ரத்தத்தை சிந்தினார். தேவ ஜனங்கள், நல்லா நீங்கள் யோசித்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒருவேளை நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என் ஆவிக்குரிய தன்மையில் குறைவு இருக்கிறது, எனக்குள்ள வேத வாசிப்பு இல்லை, எனக்குள்ள ஜபிக்கிற தன்மை இல்லை, எனக்குள்ள ஜபம் இல்லைன்னு சொல்லி குற்ற மனப்பான்மையில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதனால் உனக்குள்ள கிறிஸ்து இல்லை என்று சொல்லி அர்த்தம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்வேன் என்றால், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை நிறைவுப்பட வேண்டும். காணப்படுகிற குறையெல்லாம் மாறணும்னா கிறிஸ்து எண்ணப்பட்ட அந்த தெய்வம் உனக்குள்ளே வந்தால் தான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். குறைகள் எல்லாம் நீங்கி நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ தள்ளப்படுவே. ஆண்டவராகிய தேவன்
உங்களுடைய வாழ்க்கையை பல விதத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மேன்மையான காரியங்கள் உனக்கு உண்டாகும். ஐஸ்வர்யமோ கனமோ உனக்கு உண்டாகும். ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவ. தாவீதின் ஆசீர்வாதம், யோசேப்பின் ஆசீர்வாதம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதம் உனக்குள்ள உண்டாகும். குறை உள்ளவர்களாக இருந்தா, குறையே நம்ம பார்த்து கொண்டிருந்தா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகவே உண்டாகாது. இதுதான் நான் அந்த காரணத்தில் உங்களுக்கு தெரிவிக்க ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள். இன்னைக்கு ஊழியத்தை செய்கிறோம், எத்தனையோ காரியங்களில் நாம் இருக்கிறோம், பல வீடுகளை சந்திக்கிறோம், பல நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் உண்டு. ஆனால் குறை உள்ளவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த குறைகள் எப்பொழுது மாறினா நிறைவானவர் வரும்போது தான். அந்த நிறைவானவர் யாருன்னா ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மாத்திரம்தான். இந்த நிறைவான கிறிஸ்துவுக்குள்ள உடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானால் உடைய வாழ்க்கையை பல விதத்தில் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மேன்மையான திட்டங்கள் உனக்கு உண்டாகும். உனக்குள்ள பெரிய எழுச்சி மிக்க காரியத்தை கர்த்தர் கொடுப்பாரு. கனம் உண்டாகும். அநேகர் உன்னை மதிப்பாங்க. அநேகர் குறை சொல்லுகிற நாவுகள் எல்லாம், உனக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள் எல்லாம் உன்னை புகழ்ந்து பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ற நிறைவான பாத்திரம் உனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைவான கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். நிறைவானவர் உனக்குள்ள இருக்கிறார். நிறைவானவர் இருக்கும்போது குறை உன்னிடத்தில் காணப்படவே படாது. குறைய காணப்பட மாட்டாது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, அதை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பட் when that which is perfect is come, then that which is in part shall be done away. நிறைவானவர் வரும்போது குறைவான பகுதியானது பார்ட்னு சொல்லப்படுகிறது. a perfect and a part. a perfect and a part. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். பர்ஃபெக்ட் பூரணம், முழுமை. பார்ட் பகுதியாக இருக்கிறது, அதில் நிறைவு இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிற, நாம் எப்படி இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தேவனாக கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபை உன்னை பின்தொடரணும்னா உனக்குள்ள நிறைவாக இருக்கிற கிறிஸ்து ரட்சகர் உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ண வேண்டும், பிரவேசிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல கால நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அருமையான வார்த்தையை வாசித்தோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்பதாக. நிறைவான கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கட்டும். நீர் இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கிற குறைங்க ஆண்டவரே, அநியாயங்கள், அக்கிரம செயல்கள், தேவையில்லாத காரியங்கள் மறைந்து போடும், மாறி போடும், ஒழிந்து போடும் என்றதான காரியத்தை உடைய சமூகத்தில் நான் வைத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இங்கே நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.